வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். அதோட இன்றைக்கு பெரிய வெள்ளி என்று சொல்லுவோம், குட் ஃப்ரைடேன்னு சொல்லிக்கொள்கிறது. உண்மையிலுமே உலகத்தில் இருக்கிற அனைவருக்குமே இன்றைய நாள் நல்ல ஒரு சுபீட்சமான நாள் அமையணும். இனி வர நாட்களும் அப்படியே இருக்க வேணும். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பூக்கோவாயில் கறி தான் காய்ச்ச போகிறோம். நிறைய பேர் பொறிச்சு சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் அதை கறி காய்ச்சி சாப்பிட போகிறோம். அது உண்மையிலுமே நல்ல ஒரு கறி காய்ச்சிக்கு இறைச்சி கறி மாதிரி இருக்கும். அவ்வளோ சுவையாக இருக்கும். நாங்கள் அதை தான் செய்து காட்ட போகிறோம். அதோட இப்போ மழை வார ஒரு காலநிலை வந்துட்டு தானே, அதுக்கு முதல் வீடியோ முடிக்கணும். இப்போ அடிக்கிற வெக்கைக்கு எல்லாருக்குமே மழை தேவை. உண்மையிலேயுமே பெய்யணும். இருக்குது. நாங்கள் அதுக்குள்ள இந்த சமையலை செய்வோமே. அப்படியே இப்போ நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போமோ. நாங்கள் பூக்கோவா கறி செய்ய தொடங்க அப்புறம் கோவா நாங்கள் வடிவாக கழுவி எடுக்க வேணும். இந்த இடையலுக்குள்ள வண்டு புழுக்கள் இருக்கக்கூடும். கவனமாக நாங்கள் பார்த்து எடுத்தா சரி. இதில் அதோட இலையலோட தான் வந்தது. என்ன கோவா இலையலோட வந்தது, இவ்வளோ கோவா இலையும் வந்தது. இது முருங்கை இலையோட அதோட தனியாகவும் பறக்கலாம். முருங்கை இலையோட எல்லாம் சேர்த்து பறக்க நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இப்படி ஒவ்வொரு இதெல்லாம் உடைச்சி எடுப்போம். எடுத்தால் தான் தெரியும் எங்களுக்கு. மற்றது பார்க்கக்குள்ள இப்படி இதழ் இருக்கிறது மாதிரியே தெரியல. பார்த்தீங்களா, உடைக்கக்குள்ள அந்த இதழ் இருக்கிறது தெரியுது. இந்த கொத்து பூ மாதிரி தான் இருக்கும். இப்போ இது தனித்தனியாகவும் இதழ் பிச்சு எடுக்கலாம். அப்படியே கையாலேயே நாங்கள் உடைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பார்த்து உடைச்சி எடுத்துட்டா பயம் இல்லை எங்களுக்கு. இந்த வண்டு புழு அதுகள் இருக்குமன்ற பயம் பெறாது. கவனமாக பார்த்து உடைச்சா சரி. இப்படியே நாங்கள் அந்த அளவளவான துண்டுகளாக பிச்சு பிச்சு போடுவோம். கையாலேயே பிச்சு கொள்ளலாம். இது நாங்கள் அளவான துண்டுகளாக அதை விட கவனமாக ஒவ்வொரு இதெல்லாம் உடைச்சி பார்த்து துப்புரவாக்கி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் கழுவி எடுப்போம். நல்ல வடிவாக அலசி கழுவினா சரி. நாங்கள் கழுவி எடுத்த கோவா பூவுக்கு கொஞ்சமாக உப்பும் மஞ்சளும் சேர்த்து நல்லா பிரட்டி போட்டு பொரிச்சு போட்டு தான் இந்த கறி வைக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தா சரி. அது தூள் உப்பு சேர்ப்போம். சேர்த்து போட்டு நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். உப்பு மஞ்சள் எல்லாம் நல்ல வடிவாக நாங்கள் பிரட்டியை வச்சுட்டோம். இனி அடுப்பு மூட்டி பொரிப்போம். அடுப்பு எங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் இந்த தாஜிக்கெல்லாம் பூக்கோவா பொரியல் செய்ய போகிறோம். ஆடுகளெல்லாம் மேய்ச்சல் முடிஞ்சு போய் நம்பிட்டேன். எல்லாம் நல்ல ஒவ்வொரு நிறங்கள்லே இருக்குது பாருங்களேன். ஆளிப்பான் கடைசியாக போகிறேன். போகிற எண்ணமும் இல்லை. இப்போவும் சாப்பிட்டு கொண்டு தான் நிற்கிறேன். அதோட சட்டி எங்களுக்கு சூடாகிட்டுது. நாங்கள் பொரிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் கொதிச்சிட்டுது. நாங்கள் உப்பு மஞ்சள் பிரட்டி வச்சுருக்கிற பூக்காவாய பொரிய போடுவோம். நல்லா கொதிச்சிட்டோம். அப்படியே பொரியட்டுக்கும் எங்களுக்கு. எங்களுக்கு பொரிஞ்சிட்டுது. நாங்கள் எண்ணெயை நல்லா வடித்து போட்டு இறக்குவோம். இறைச்சி துண்டுகள் பொரிச்ச மாதிரி கிடக்கு பார்த்தீங்களா. இந்த தண்டுகள் தான் கொஞ்சம் இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இந்த காளான் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் இருக்கு. இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்செடுப்போம். நாங்கள் கோவா பொரிச்சு எடுத்துட்டோம். இனி கறி சமைக்க தொடங்குவோம். பொரிச்சு எடுத்தோடனையும் கொஞ்சமாக வந்துடும் இப்படி இந்த சுருங்கியே. இப்போ இந்த மண் சட்டிக்கான் கறி சமைக்க போகிறோம். நாங்கள் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருந்தோம். நாங்கள் அதோட பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டுது. கொஞ்சமாக கடுகும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்ளுவோம்.
கடுகு எல்லாம் எங்களுக்கு நல்லா வெடிச்சிட்டுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கறிக்கு நாங்கள் பெரிய வெங்காயம் தான் போட போகிறோம். பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிசாக அரிஞ்சு வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்ளுவோம். அதோட வந்து பச்சை மிளகாய், வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படியே நல்லா வதங்கட்டுக்கும் எங்களுக்கு. வெங்காயம் பச்சை மிளகாய் எங்களுக்கு வதங்கிட்டுது. அதோடு நாங்கள் கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக நாங்கள் கருவாயில் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் இடித்து வச்சுருக்கிற உள்ளியும் இஞ்சியும் சேர்த்து இதையும் போடுவோம். இதுக்குள்ள வெண்ணெய்க்கு கூடைக்கு வந்து இன்னும் வாசமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கறிக்கு தேவையான அளவு நாங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்கிறோம். அதோட தேங்காய் பால், முதல் தரம் புளிஞ்செடுத்த பால் தான் இதுக்குள்ளே நாங்கள் சேர்க்கிறோம். அப்படியே நல்ல வடிவாக நாங்கள் ஆற்றி விடணும். தூள் வந்து அப்படியே கட்டி பட்டுடும். இந்த கறி வந்து நல்ல பிரட்டல் கறியாக இருக்க வேணும். அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் பூக்கோவாய்க்கு உப்பு சேர்த்து பொரிச்சினாங்க. இந்த குழம்புக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்ப்பேன். குழம்பு வந்து எங்களுக்கு நல்லா கொதிக்க வேணும். கொதித்த உடனே நாங்கள் கோவாயை சேர்க்க சரியாக இருக்கும். இந்த கறி வைக்கிறது உண்மையிலுமே இலகுவான வேலை. அந்த கவனமாக நாங்கள் துப்புரவாக்கி எடுத்தோம்னா சரி. இப்படியே மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். எப்படி கொதிக்குதுண்ணா? இப்படியே நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு தானே. இப்போ நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற பூக்கோவாயை இதோட சேர்க்க போகிறோம். இப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். இனி வந்து அடுப்பெரிக்காமலுக்கு அப்படியே தணலில் விட்டா சரி. இல்லை பிரட்டல் கறியாக வந்துட்டு எப்படி இருக்கு இப்போ என்ன? ஒரு 2 நிமிஷம் எங்களுக்கு இப்படியே தணலில் இருக்கிறதுக்கு மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். இப்படி இருக்கு. அப்படியே பிரட்டெல்லாம் வந்துட்டு பாருங்க எப்படி இருக்காங்க. வச்சு பிரட்டல் மாதிரி தான் இருக்கு பாருங்க. சாப்பிட்டு பார்ப்போம். முறைக்கிட்டேண்ணே முறைக்கி போட்டு நாங்கள் ஆற வச்சு கொஞ்சம் தேசிக்காய் புளி சேர்ப்போம். எங்களுக்கு வந்து கறி ஆறிட்டுது. இப்போ நாங்கள் தேசி புளி சேர்ப்போமேண்ணா. பாதி புளி அளவில் சேர்த்தா காணும். தேசி விதி எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அப்படியே நல்ல வடிவாக எல்லா இடமும் பிரட்டத்தக்கனையாக நாங்கள் அப்படியே பிரட்டி விடுவோம். இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமே. கோவா இறைச்சி கறியை சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் கோவா பிரட்டலும் சோறும் சாப்பிட்டு பார்ப்போமே. வெள்ளை சோறு தான் இன்றைக்கு பூக்கோவா பிரட்டல். கறியும் சமைச்சு சாப்பிடவும் பழிக்கிட்டா மழை வந்த பாடு இல்லை. என்ன சரியானவுக்கு நாளைக்கு வரும். ஒவ்வொரு துண்டும் அப்படியே அந்த நறுக்குன்னு கறி வருது. வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்கு. நல்ல ஒரு சுவையாண்ணா உண்மையிலுமே. இதை வந்து இப்படி பிரட்டல் கறியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். அதான் தண்ணி கறியாக வச்சா சரிக்கிட்ட. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல ஒரு சாப்பாடுண்ணே. கணக்க கறி இல்லாட்டிலும் ஒரு கறி தான், ஆனால் நல்ல ஒரு சுவையான கறி. இது வந்து செய்கிறது சரியான இலகுவான வேலை. ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அந்த பிரட்டல் நாங்கள் செய்திடலாம். இப்படி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. என்ன பொரிச்சு போட்டு வச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடு, ஒரு கறி இருந்தாலும் நல்ல ஒரு சுவையான சாப்பாடு. இதே மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்க. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.